ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் சுற்றி கருப்பாயிட்டிங்களா? வெயில் பட்டு உங்கள் முகத்தில் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் வந்துடுச்சா? வெயிலில் போயிட்டு வந்தோடனே உங்கள் முகம் டல் ஆகுதா? இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 சோப்பும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வெயில் சீசன் போன பிறகும் இந்த 2 சோப் தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிக ஸ்கின் பெனிஃபிட் தரக்கூடிய ஆவாரம்பூ சோப்பும் பொட்டேட்டோ ரைஸ் சோப்பும் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ சோப் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷான ஆவாரம்பூ எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ உங்களுக்கு வில்லேஜ் சைட்லலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆவாரம்பூ பவுடர் கடைகளில் கூட இருக்கும், பவுடராக வாங்கிக்கோங்க. 2 கைப்பிடி இருக்கக்கூடிய இந்த ஆவாரம்பூவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் 2 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு க்ளோ தான் கொடுக்கும். இதை அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இதுலேயே சாண்டில்வுட் எசென்சியல் ஆயில் 3 ட்ராப் சேர்த்துக்கலாம். சாண்டில் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவையும் ஸ்மூத்தையும் கொடுக்கும். நீங்கள் எசென்சியல் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு அரோமாக்காக ஜாஸ்மின் அரோமா ஆயில் சேர்த்துக்கலாம். சோப் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 100% நேச்சுரலுங்க. எந்தவித கெமிக்கலும் கிடையாது. இந்த சோப்பை ஒரு 3 மாதமாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்கள் முகத்தில் உள்ள பிம்பிள் மார்க்ஸை சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில்னால் ஏற்படக்கூடிய நாள்பட்ட மங்கு, அதாவது டார்க் பிக்மெண்டேஷனை கூட சரி பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம சோப் ரெடி பண்ணுறதுக்கு சோப் பேஸ் எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிளிசரின் சோப் பேஸ் தான். ஒரு 6 சோப் ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். இந்த சோப் ரெடி பண்ண நீங்கள் எந்த டைப் சோப் பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது கோகனட், கோட் மில்க், கிளிசரின்னு உங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம சோப் பேஸை போட்டு மெல்ட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த சோப் பேஸ் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஆவாரம்பூ கலவையை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இல்லாமல் அந்த ஆவாரம்பூ கலவையும் சோப் பேஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சோப் பேஸ் நல்லா சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. இல்லைன்னா திருப்பி சோப் பேஸ் கட்டி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சோப் மோல்டில் இதை ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லைன்னா நம்ம டீ குடிப்போம்ல யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அதில் கூட கோகனட் ஆயில் தடவிட்டு நீங்கள் அதில் கூட அரை கப்பாக ஊற்றி வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தாங்க வரும். இன்றைக்கி நம்ம செஞ்ச 6 சோப்புக்கான ஆவாரம்பூ கலவையை சோப் மோல்டில் ஊற்றியாச்சு. இதை எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறணும். 1 ஹவரில் சோப் செட் ஆகிடுங்க. செட் ஆனதும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1 ஹவர் கழித்து சோப் நல்லா செட் ஆகிடுச்சு. எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோப் எப்படி அழகாகவும் அருமையாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காஸ்ட்லியான சோப் மாதிரியே இருக்குல்ல, அதை விடவே அதிகமான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய சோப்பு இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஆவாரம்பூ நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நல்ல ஒரு மெடிசனாகவும் நமக்கு அது பயன்படுது. குளியல் பொடிகளில் கண்டிப்பாக ஆவாரம்பூ இல்லாத குளியல் பொடியே இருக்காது. குளியல் பொடி யூஸ் பண்ணாதவங்க கூட இப்படி சோப்பாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கக்கூடிய ஆவாரம்பூ சோப் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் சோப் தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் நம்ம ஸ்கின்னை நல்ல பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் ஆக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி
ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணுங்க, பிக்மெண்டேஷனையும் சரி பண்ணுங்க. இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அது கூடவே ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். எந்தவித ரைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த அரிசி மாவு நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆலிவேராவையும் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி இதோட ஜூஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் ஃப்ளார் 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்குலே தண்ணி இருக்கும், அதுவே போதும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இதில் 6 சோப் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சரியானதாக இருக்கும். நீங்கள் அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா சோப்பில் நுரை வர தன்மை கம்மியாயிடும். ஏற்கனவே சோப் பேஸ் வச்சு செய்யக்கூடிய சோப்பில் எந்த கெமிக்கலும் இல்லாதனால நுரையின் அளவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதிக அளவில் இன்க்ரீடியன்ட்ஸ் போகும்போது சுத்தமாக நுரை வராமல் போயிடும். நமக்கு ஒரு குளிச்ச ஃபீலே இருக்காது. இது கூடவே டீ ட்ரீ ஆயில் 3 ட்ராப்ஸும் அரோமா லாவெண்டர் ஆயில் 3 ட்ராப்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த டீ ட்ரீ ஆயில் உங்கள் ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ், இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே இந்த டீ ட்ரீ ஆயில் க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 6 சோப்புக்கு தேவையான சோப் பேஸ் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆவாரம் பூ செஞ்ச பாத்திரத்திலேயே இதையும் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தாங்க, கட்டி இல்லாமல் சோப்பே சூடு ஆடுறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோவும் ரைஸும் உங்கள் ஸ்கின் டோனை 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்க் பேட்சஸ் இருந்ததுன்னா அதை கூட முழுசாக க்யூர் பண்ணிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஊற்றி முடித்தோன்னே 1 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. சோப் செட் ஆகட்டும். ஒன் ஹவர் கழித்து சோப் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பொட்டேட்டோ ரைஸ் சோப் எப்படி சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கடைகளில் வாங்கக்கூடிய சோப்புகளில் அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் கலந்துருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது அதில் நமக்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில் கிடைக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம செஞ்ச ஆவாரம்பூ சோப்பும் பொட்டேட்டோ ரைஸ் சோப்பும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் எந்த ஸ்கின் டைப்காரவங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த 2 சோப்பும் நம்மக்கிட்ட ரெகுலராக ஆயில் வாங்குகிற ஒரு சிஸ்டர், அவங்க முகத்தில் பிக்மெண்டேஷன் அதிக அளவில் இருக்கணும், அவங்க பொண்ணுக்கு அதிக அளவில் பிம்பிள்ஸ் இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த சோப் நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கிடையிலேயே இந்த சிஸ்டர் நம்மள்ட்ட சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அவங்க முகத்தில் உள்ள பிக்மெண்டேஷனும் நல்லா குறைஞ்சிருக்கணும், அவங்க பொண்ணுக்கும் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ் நல்லா குறைஞ்சி ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த சோப்பை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட் எது வேணும்னாலும் நம்ம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மட்டும் சின்னதாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.